எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம அதே கொஸ்டினுக்கு நம்ம இந்த நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் அந்த நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சிருந்தோம். பட் இந்த நெட்வொர்க் டயக்ராம்லேருந்து கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிரிட்டிக்கல் டியூரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரிட்டிக்கல் பாத்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கில் த லெங்தியஸ்ட் பாத், அதாவது லாங்கஸ்ட் பாத் ஆஃப் தி ப்ராஜெக்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கஸ்ட் பாத் ஆஃப் த ப்ராஜெக்ட் நெட்வொர்க்னால் இது ஸ்டார்டிங் நோடா, இது எண்டிங் நோடா, இதில் இந்த பாத்தாக இருக்கலாம், இந்த பாத்தாக இருக்கலாம், இந்த பாத்தாக இருக்கலாம், இல்லை இந்த பாத்தாக இருக்கலாம், எந்த பாத்தாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஸ்டார்ட் டு எண்டுக்குள்ளே எது லாங்கஸ்ட் பாத்தோ வித் மேக்ஸிமம் டியூரேஷன், பாத் வித் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி டியூரேஷன். இப்போ இங்கே 5, 8, 8 இருக்குது, இது ஒரு பாத்து. 4, 8, 4, 8, 8 இது ஒரு பாத்து. இது 4, 8, 22 இது ஒரு பாத். இதை நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் we have two phases. இந்த கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 phases நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிரிட்டிக்கல் பாத்னா அந்த லாங்கஸ்ட் பாத். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு there are 2 phases I am using. One is forward pass or earliest start time, இன்னொன்று backward pass or latest completion time. Earliest start time அண்ட் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன், இது ரெண்டுத்தை வச்சு தான் நான் ஒரு கிரிட்டிக்கல் பாத்தை கண்டுபிடிக்க போகிறேன். போன டயக்ராமில் இந்த மாதிரி வெறும் இந்த பர்பிள் கலரில் இருக்கிற இந்த நெட்வொர்க் மட்டும் தான் வரைஞ்சிருந்தேன், இந்த ஆரஞ்சு பாக்ஸஸ் போடல. இப்போ நான் இந்த நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆரஞ்சு பாக்ஸஸ் போட்டுட்டு இப்போ நான் இந்த ஆரஞ்சு பாக்ஸஸ் நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சு பாக்ஸஸில் இருக்க 2 ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், திஸ் இஸ் கோயிங் டு மை லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன். இது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட், லேட்டஸ்ட் இது எல்லாத்துக்குமே அப்படியே தான். கீழே இருக்கிற பாக்ஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், மேலே இருக்க பாக்ஸ் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம். இப்போ எப்பயுமே என்னோடய ஸ்டார்டிங் நோட்டில் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இஸ் 0. இது டிஃபால்ட்டுங்க, எப்பயுமே மாறாது. என்னோடய ஸ்டார்டிங் நோட்டில் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் நான் கண்ணை மூடிட்டு 0 போட்டுடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட்டுக்கு முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் நோட்டுக்கு போகும்பொழுது இந்த பாக்ஸை நான் எப்படி ஃபில் பண்ணணும், இங்கே இருக்கிற ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இங்கே ஒரு ஃபார்முலா ஆர் டெக்னிக் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஐட் ஆக்டிவிட்டி ப்ளஸ் டியூரேஷன் பிட்வீன் ஐஎன்ஜே. இப்போ நான் இங்கே ஐங்கிற ஆக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஆகும், ஜேங்கிற ஆக்டிவிட்டி செகண்ட் ஆக்டிவிட்டி ஆகும் எடுத்துக்கிறேன். இப்போ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கீழே நீங்கள் இந்த மாதிரி 2 பாக்ஸ் போட்டிருப்பீங்க, இது கீழே 2 பாக்ஸ் போட்டிருப்பீங்க. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, அப்புறம் இது இல்லாமல் டியூரேஷன் பிட்வீன் ஐஎன்ஜே, நீங்கள் இங்கே டியூரேஷன் எழுதியிருப்பீங்களா ப்ராக்கெட்டில், அந்த டியூரேஷனையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். த மேக்ஸிமம் வேல்யூ இஸ் வாட் இஸ் ரெஃபர் டு அஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆர் ஃபார்வர்ட் பாஸ். இப்போ நான் ஃபார்வர்டில் பாஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால திஸ் இஸ் ஃபார்வர்ட் பாஸ் மெத்தட். இப்போ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் திஸ் ஒன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 0 + 5, திஸ் இஸ் 5. அதாவது 0ங்கிறது என்ன, இங்கே 0ன்னு இருக்கிறது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஃபஸ்ட் நோடில் இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு 0ங்கிறது தான் என்னோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ப்ளஸ் டியூரேஷன் பிட்வீன் ஐஎன்ஜே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டியூரேஷன் இஸ் 5. ஸோ 0 + 5 = 5 போட்டேன்னா, அதே மாதிரி இது 2 முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் தேர்ட் நோடு போகிறேன். ஸோ 0 இருக்குது ஃபர்ஸ்ட் நோடில். ஸோ 0 + 4 இட் வில் கிவ் மீ 4. 1, 2, 3 தேர்ட் நோடு முடிச்சிட்டேன். இப்போ ஃபோர்த் நோடு நான் போகும்போது 5 + சியோட இது வந்து 8. ஸோ 5 + 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா 13. கரெக்டுங்களா? 8, 9, 10, 11, 12, 13 தான் வந்து என்னோடய ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஃபோர்த் நோடு வந்து நான் இங்கே 13 கண்ணை மூடிட்டு போட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் நோடுக்கு 2 இடத்துலேருந்து உங்களுக்கு இன்புட்ஸ் வருது. அதாவது செகண்ட் நோட்லேருந்தும் ஃபோர்த் நோடுக்கு ஒரு ஆரோ போட்டிருக்கோம், தேர்ட் நோட்லேருந்தும் ஃபோர்த் நோடுக்கு ஒரு ஆரோ போட்டிருக்கோம். இதுக்கு தான் இங்கே நம்ம மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ 5 + 8 வந்து எனக்கு 13, சரிங்களா? இப்போ இந்த தேர்ட் நோட்லேருந்து போகிறது பார்க்குறேன்னா, இப்போ 4 + 8 பார்க்குறேன். 5 + 8 பெருசா இல்லை 4 + 8 பெருசா? 4 + 8 is 12, 5 + 8 is 13. ஸோ இது ரெண்டுத்தில் மேக்ஸிமம்ங்கிறது எனக்கு 13 தான். ஸோ 13 தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம். அடுத்து ஃபோர்த் நோடு முடிச்சதுக்கப்புறமா ஃபிஃப்த் நோடு நான் வரேன். ஃபிஃப்த் நோடுக்கு வந்து ஒரே இன்புட் தான் வந்திருக்கு, தேர்ட்லேருந்து தான் வருது. ஸோ தேர்ட் நோடில் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 4. ஸோ 4 + 8 12.
அடுத்து 6th நோட் போகிறேன். 6th நோடுக்கு இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd நோட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ 4 + 5 தட் இஸ் கோயிங் டு பி 9. சரிங்களா? இதுக்கப்புறமா 7th நோட் போகிறேன். 7th நோடுக்கும் இன்புட் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th நோட்லேருந்தும் 5th நோட்லேருந்தும் இன்புட் வந்திருக்கு. ஸோ இதில் நான் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு சூஸ் பண்ணணும். அதாவது 12 + 22னா 34 வரும். சரிங்களா? இங்கே 9 + 12 போட்டிங்கன்னா 21 வரும். அதோட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இதை தான் சூஸ் பண்ணணும். 12 + 22 which is 34. ஏன் நான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறேன்? தட் இஸ் மை டெக்னிக். மேக்ஸிமம் ஆஃப் ஏர்லியர் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம். மேக்ஸிமம்ங்கிறது எதுக்குன்னா, இப்போ எனக்கு ஒரு நோடு இந்த நோடு வந்திருக்கு, இந்த நோடுக்கு 2 இன்புட் வருது அப்படின்னா இந்த 2த்தில் மேக்ஸிமம் எதுன்னு கண்டுபிடிச்சி தான் ஏர்லியர் ஸ்டார்ட் டைமில் போடணும். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அதாவது கீழே இருக்கிற பாக்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது 0 போட்டோமோ அதே மாதிரி இங்கே எண்டிங் நோடில் 34 தான் எனக்கு டைம் வந்திருக்கு, ஏர்லியர் ஸ்டார்ட் டைம் அதே தான் மேலேயும் போடுவேன் 34. அதாவது இங்கே 0 போட்டுட்டு ஃபார்வர்ட் பாஸ் பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு இங்கே வந்து 7th நோடில் 34 தான் ஏர்லியஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் கிடச்சிது. எனக்கு கடைசி நோடில் என்ன ஏர்லியஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் இருக்கோ தட் வில் பி தி சேம் ஃபார் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம். ஸோ கண்ணை முன்னிட்டு நீங்கள் இங்கே வந்து ஆன்சரை மேலே எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ 7th நோட் நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இப்போ 6th நோட் போகிறேன். 7th நோட்லேருந்து 6th நோடுக்கு there is only one input. ஸோ 34லேருந்து இங்கே மேலே இருக்கிற பாக்ஸை நான் எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூனா எப்படி, ஒரு நோடுக்கு 2 இன்புட் வருதுன்னா அதில் மினிமம் சூஸ் பண்ணணும். லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் jth ஆக்டிவிட்டி மைனஸ் டியூரேஷன் பிட்வீன் தம். லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் jth ஆக்டிவிட்டினா ஐ ஆக்டிவிட்டிங்கிறது இது, ஜேங்கிற ஆக்டிவிட்டி இது. ஐஜேன்றது நான் அசியூம் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ ஜே ஆக்டிவிட்டியோட லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம்ங்கிறது இதுதான் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன், இது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஸோ லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ஒன் மைனஸ் டிஐஜேனா டியூரேஷன். இந்த லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் மைனஸ் த டியூரேஷன். ஏன்னா இப்போ நான் 7th 6th நோடு தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்கான டியூரேஷன் வந்து 12. ஸோ எனக்கு வந்து 34 - 12. ஸோ 34லேருந்து 12 போயிடுச்சுன்னா 22. இங்கே நான் எழுதிட்டேன். 7th நோடுக்கு அப்புறம் 6th நோடு பார்க்குறேன். 6th நோடுக்கு எனக்கு ஒரு இடத்துல தான் இன்புட், அதாவது வந்து நான் பேக்வேர்டு பாஸ் வரேன். ஸோ 6th நோட்லேருந்து 7th நோடு ஒரு தான் போயிருக்கு. நான் பேக்வேர்டு பாஸ் வரும்போது 7th 6th எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3rd நோடு எடுத்துக்கோங்களேன். 3rd நோடுக்கு நான் வருவேன், லைனாக ஆர்டராக வரும்போது 3rd நோடு வரும்போது 4, 5, 6 3 இன்புட் இருக்குது. ஸோ 3த்துலேருந்து எது மினிமம் வேல்யூங்கிறது தான் நான் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைமுக்கு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் 7th 6th நோடு முடிச்சாச்சா, 6th 5th நோடு போகிறேன். 5th நோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் பேக்வேர்ட் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால 5th நோடுக்கு 7th நோட்லேருந்து தான் இன்புட் வருது. அதாவது 5 to 7 தான் ஆரோ இருக்குது. நான் பேக்வேர்ட் பாஸ் பண்ணும்போது 7 to 5 வரணும். ஸோ 7க்கு லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் இஸ் 34. ஸோ 34ல் -22 போயிடுச்சுன்னா யூ வில் கெட் 12. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th நோடு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து 4th நோடு போகிறேன். 4th நோடுக்கு எங்கேருந்து இன்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7th நோட்லேருந்து தான் வருது. ஏன்னா 4 to 7 தான் ஆரோ போயிருக்கு. இப்போ 7 to பேக் வரணும் பேக்வேர்டு பாஸில். ஸோ லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் 34 மைனஸ் தி டியூரேஷன் பிட்வீன் தெம். latest completion of the jth activity minus duration between them. 34 minus 8. ஸோ 34 minus 8 போட்டோன்னா எனக்கு 26 வரும். சரிங்களா? இப்போ அடுத்து 3rd நோடு போகிறேன். 4th நோடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் 3rd நோடு போகிறேன். 3rd நோடுக்கு இன்புட் எங்கேருந்து வருது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4லேருந்து வருது, 5லேருந்து வருது, 6 3லேருந்து 3 ஏரோ போயிருக்கு. பேக்வேர்டு பாஸ் பார்க்கும்போது எனக்கு 6 to 3, 5 to 3, 4 to 3 வருது. இப்போ இதில் என்னோட மினிமம் வேல்யூ என்னன்னு நான் சூஸ் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இங்கே 26 - 8 ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது 26 - 8 ஒரு வேல்யூ. 26 - 8 போட்டோன்னா அடுத்து 12 - 8 ஒரு வேல்யூ. 12 - 8 ஒரு வேல்யூ. அதுக்கப்புறமா 6 - 5 ஒரு வேல்யூ. இந்த 3 வேல்யூவில் மினிமம் வேல்யூ எது அப்படின்றத நான் சூஸ் பண்ணி இதில் போடணும். சாரிங்க, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் இங்கே இருக்கிற 6ன்னு எடுத்துகிட்டு போட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22 தானேங்க லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைமு, இது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். நீங்கள் இந்த பாக்ஸை தான் இனிமேல் கால்குலேட் பண்ணுமே தவிர நோட்டில் இருக்கிற நம்பர்ஸை மறந்துடுங்க. இப்போ பாக்ஸில் எனக்கு 22 இருந்துச்சுன்னா இப்போ 22 - 5 தான். ஏன்னா இங்கே இருக்க 22 - டியூரேஷன் தானே நான் போடுறேன். ஸோ இது 3த்தில் எனக்கு லீஸ்ட்
வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 8 தான் எனக்கு 4 வருது. 26 மைனஸ் 8லாம் எனக்கு இதை விட அதிகம். 22 மைனஸ் 5 இஸ் ஆல்சோ அதிகம். ஸோ 4 இஸ் த மினிமம் வேல்யூ. ஸோ நான் தேர்ட் நோடுக்கு 4, இங்கே இதுலேருந்து வர்றதும் அதிகம், இதுலேருந்து வர்றதும் அதிகம். லைக் ஆனால் 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ தான் எனக்கு கம்மி கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் பாருங்கள், 26 மைனஸ் 8 வந்து 18 வருது, 17 வருது, 22 மைனஸ் 5. அதாவது 26 மைனஸ் 8 22 மைனஸ் 5ம் எனக்கு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் 12 மைனஸ் 8 தான் எனக்கு கம்மி. ஸோ நான் இங்கே மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால மினிமம் வேல்யூ தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் நோடு இப்போ நான் 3 முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் நோடு வரணும். செகண்ட் நோடுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல தான் இன்புட்டு, விச் மீன்ஸ் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் 26 மைனஸ் திஸ் 8. ஸோ 26 மைனஸ் 8 இஸ் 18. நாங்கள் 18 எழுதிட்டேன். அதுக்கப்புறமா ஏக்கு எனக்கு 2, அதாவது ஃபஸ்ட் நோடுக்கு வரணும். செகண்ட் நோடு முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நோடுக்கு எனக்கு 2 இன்புட் இருக்குது. 1 2 3லேருந்து 1க்கு வரும், 2லேருந்து 1 வரும். இது ரெண்டுத்தில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சா லீஸ்ட்டுக்கு போடணும். சரிங்களா? இப்போ 4 மைனஸ் 4 இஸ் 0. 18 மைனஸ் 5 இஸ் 0 விட அதிகம். ஸோ 18 மைனஸ் 5 இஸ் ஆப்வியஸ்லி 13. ஸோ 13 பெருசாக 0 பெருசான்னு பார்த்தீங்கன்னா 0 தான் பெருசு. ஸோ 4 மைனஸ் 4 இஸ் 0. ஸோ இந்த மாதிரி நான் டேப்லெட் காலம் போட்டு இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் கிரிட்டிக்கல் பாத் நீ எப்படி ராஜா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து டெக்னிக்கலாக பேசும்போது நம்ம இப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ESI ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் I அண்ட் I ஒரே ஆக்டிவிட்டிக்கு மேலேயும் கீழேயும் சேம் வேல்யூ வரணும். ESJவும் LCJவும் சேமாக இருக்கணும். அதாவது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் I அண்ட் லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் I அண்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் I should be same. ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா, லேட்டஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் J அண்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் J should be same. இது ரெண்டும் சேம் இல்லை. அப்போ இது க்ரைட்டீரியா கிடையாது. இது வந்து கிரிட்டிக்கல் பாத்தில் இந்த நோடு வராது. அதாவது இந்த தேர்ட் இது வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் J மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் I. ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் J மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் I நான் பண்ணனா எனக்கு வந்து டியூரேஷன் கிடைக்கணும். இப்போ 5 மைனஸ் 0 போட்டேன்னா எனக்கு 5 வருது. ஓகே. பட் இங்கே ஆனால் இந்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 ஒன்றா இல்லை. ஸோ அதுவே எனக்கு மேட்ச் ஆகலை. அப்படி பார்க்கும்போது நான் கிரிட்டிக்கல் பாத் இது டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கா, இங்கேயும் 4 இருக்கா, 12 இருக்கா, 34 இருக்கா, 29 இது மாறிடுச்சு. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு சேமான வேல்யூ வந்திருக்கோ அதெல்லாம் கிரிட்டிக்கல் பார்த்துங்க. இப்போ 0 to 4 போட்டிருக்கேன்னா இங்கேருந்து 12 0 4 4, அதாவது ஃபஸ்ட் நோடு, தேர்ட் நோடு, ஃபிஃப்த் நோடுக்கு 12 வந்திருக்கு. அதோட டேரெக்டாக 7th நோடுக்கு 34 வந்திருக்கு. ஸோ என்னோடய கிரிட்டிக்கல் பாத் என்ன? கிரிட்டிக்கல் பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோடு, தேர்ட் நோடு, ஃபிஃப்த் நோடும் 7th நோடு. ஸோ ஃபர்ஸ்ட் நோடு, அதாவது அதுக்கு நடுவில் இருக்க ஆக்டிவிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆக்டிவிட்டி. 1 to 3க்கு நடுவில் பிங்கிற ஆக்டிவிட்டி, 3 to 5ங்கிற நடுவில் ஈன்ற ஆக்டிவிட்டி, 5 to 7ங்கிறதுக்கு நடுவில் ஹெச்ங்கிற ஆக்டிவிட்டி. ஸோ அது 2 நோடுக்கு நடுவில் தானே ஆக்டிவிட்டி வரும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான். இதுக்கான டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியோட டியூரேஷன் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனாலும் நீங்கள் எழுதியிருப்பீங்க 4, ஈக்கு 8, ஹெச்சுக்கு 22. இந்த டியூரேஷன் எல்லாத்தையுமே இதுதான் கிரிட்டிக்கல் பாத். BEHங்கிறதும் நோடு 1 3 5 7ங்கிறது தான் கிரிட்டிக்கல் பாத். இது ரெண்டும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி நான் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் க்ரைட்டீரியா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். 12 மைனஸ் 4 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபிஃப்த் நோடு, இது தேர்ட் நோடு. ஸோ 12 மைனஸ் 4 போட்டால் எனக்கு டியூரேஷன் கிடைக்கணும் 8. அதேமாதிரி 12 மைனஸ் 8 போட்டாலும் எனக்கு 4 கிடைக்கணும். சரிங்களா? இதுதான் இதுக்கான க்ரைட்டீரியா கண்டிஷன். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணுங்கள், சேமாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிற டியூரேஷனை நீங்கள் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் கிரிட்டிக்கல் டியூரேஷன். ஸோ 22 + 8 is 30, 30 + 4 is 34. கிரிட்டிக்கல் டியூரேஷன் இஸ் 34. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் ஆன்சருக்கு நீங்கள் என்ன எழுதணும் தெரியுமா? கிரிட்டிக்கல் பாத்துன்னு போட்டு BEH அப்படின்னு எழுதிட்டு ஆர் நோட் 1 3 5 7 தான் கிரிட்டிக்கல் பாத். இங்கே ஆரம்பித்து இந்த பாத்தில் தான் எனக்கு லாங்கஸ்ட் பாத் ஆஃப் தி ப்ராஜெக்ட் நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். இந்த லாங்கஸ்ட் பாத்தில் இருக்கிற ஆக்டிவிட்டியோட டியூரேஷன், அதாவது 1க்கும் 3க்கு நடுவில் பியோட டியூரேஷன் இஸ் 4, ஈயோட டியூரேஷன் இஸ் 8 அண்ட் ஹெச்சோட டியூரேஷன் இஸ் 22. ஏன்னா இங்கே இடத்துல B, E அண்ட் H இருக்குல்ல. ஸோ இந்த டியூரேஷன்லாம் ஆட் பண்ணி அந்த லாங்கஸ்ட் பாத்தில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸோட டியூரேஷன் 34 வந்திருக்குல்ல. இதுதான் உங்களோட
critical duration. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் யூஸ் டு இட். ஹேவ் அ குட் டே.